பிஸ்னஸ் செய்ய ஐடியா இருக்கிறார்கள் அண்ட் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இருக்கீங்களா? இதில் வித்தவுட் மீடியா ஓ சோஷியல் மீடியா ஓ எனி ரிலேட்டட் இன்வென்ஷன் பிஸ்னஸ் ஒன்று ஹை ஸ்டாண்டர்ட் பிராண்டுக்கு கொண்டு போறன்றது வந்து சாத்தியம் இல்லை. அந்த டாபிக்ல தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சோஷியல் மீடியா இல்லாத ஆட்கள் இல்லைன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. இந்த நிலையிலையும் நாங்க அட்டாச் ஆகலன்னு சொன்னோம். நாட் ஜஸ்ட் அட்டாச்சிங், அது வந்து அவுட்புட் வரக்கூடிய விதத்துல எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விதத்துல எப்படி சோஷியல் மீடியாவை அட்டாச் பண்றது இந்த இடத்துல மெயினான போய். சோஷியல் மீடியான்றது வந்து ஒரு பெரிய கடல். ஸோ அதுல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோஷியல் மீடியாஸ் இருக்குது. அது இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் டிக்டாக்கா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியாஸ். அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணணும். எங்களுக்கு பிஸ்னஸ்ண்டா மெயினான விஷயம் 2-3 இருக்குது. சரி, அதில் ஒன்று கஸ்டமர்ஸ், அடுத்தது எங்களோட ப்ராடக்ட், அடுத்தது எங்களோட குவாலிட்டி. சரியா, நான் நிறைய இருக்குது. அதில் நான் 3 மெயினாக எடுக்கிறேன். யாரென்று தெரியாமல் எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை எங்களோட பிராண்டை வாங்க வைக்கிறதுக்கு, எங்களோட பிஸ்னஸ்குள்ள இன்வால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரைட். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து இப்போ இருக்குது. ஒரு ப்ராடக்டை வந்து உள்ள பார்க்கறதுக்கு முதல்ல பார்க்குற ஃபர்ஸ்ட் திங் வந்து பேக்கேஜ் ரைட். அது பேக்கெட். அந்த பேக்கெட் ப்ரீமியமாக இருந்தேன்னு சொன்னால், குவாலிட்டியாக இருந்தேன்னு சொன்னால், அந்த ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் ஈஸியாக பை பண்ணுவாங்க. ஐ கேச்சிங்காக இருந்தான்னு சொன்னால், குவாலிட்டியாக இருந்தான்னு சொன்னால் ஈஸியாக கேட்சப் பண்ணுவாங்க, ஈஸியாக சேல்ஸ் நடக்கும். ஸோ அண்ட் மிக முக்கியமான விஷயம், இப்போ இருக்கிற டெவலப் ஆகி கொண்டிருக்கிற இந்த பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ட்ரிக்கை பயன்படுத்துகிறாங்க. பேக்கேஜிங் அழகா செய்யறாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன், அந்த பிராண்டுக்கான குவாலிட்டியை வந்து அவங்க மிஸ் பண்றாங்க. பேக்கேஜிங் அழகா கொடுத்துட்டு ப்ராடக்டை வந்து பிராண்ட் இல்லாம குவாலிட்டி இல்லாம கொடுக்குறன்றது வந்து ஒரு பர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி பேக்கேஜிங் குவாலிட்டியாக கொடுத்து ப்ராடக்டையும் குவாலிட்டியாக கொடுக்கலன்னு சொன்னால் அது வந்து பிஸ்னஸ்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா எங்களுக்கு பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், இப்போ கரண்ட்லி சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் செய்கிற ஒரு மெயினான விஷயம், அவங்க போஸ்ட் செய்கிற நேரம் ப்ரீமியமா செய்வாங்க, அழகா எடிட் பண்ணுவாங்க. அது நிறைய விஷயங்கள் கண்டென்ட் எல்லாம் இருக்க முடியல. ஆனா அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணினா, இல்லைன்னு சொன்னா அந்த சர்வீஸ் அவங்க எடுத்தால் அந்த விஷயங்கள் அதுக்குள்ள இருக்காது. கைண்ட் ஆஃப் சீட்டிங் தான் அங்கே நடக்குது அப்படின்ட்டு பரவலாக இப்போ பேசப்படுது. ஸோ நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இல்லைன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு ஆளா, உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு உங்களோட குவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அண்ட் உங்களோட பேக்கேஜிங்கை நீங்க ஸ்டாண்டர்ட் பண்ணணும். பெரிய மேடைகளையும் பெரும் சபைகளையும் கான்பிடென்ட்டா பேசணுமா? ஸ்டேஜ் ஃபியர், ஷைனஸ், இதுக்கு எல்லாமே குட் பை சொல்லிட்டு சிறந்த தலைமைத்துவ பண்புகளை உங்களுக்குள்ளேயும் விருத்தி செய்யணுமா? இதோ உங்களுக்காகவே பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் லீடர்ஷிப் பயிற்சி நெறி. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், டீச்சர், பொலிட்டீஷியன், பிசினஸ் ப்ரொஃபஷனல் யாரா இருந்தாலுமே உங்க பேச்சு திறன் மூலமா மக்களை கவர நாங்க உங்களை தயார்படுத்துறோம். பங்கு கொள்கிற எல்லாருக்குமே அங்கீகாரம் மிக்க சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கு. பயிற்சிகளை 10,000க்கும் அதிகமான பயிற்றுவித்துள்ள சேர்மன், சிஇஓ மற்றும் ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான சட்டமானி ராஷித் மல்ஹதீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0777128348 என்ற தொடர்பிலக்கத்திற்கு. நீங்களும் சிறந்த பேச்சாளராகும் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.